2.5 hours ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போச்சு. எல்லாமே வாழ்க்கையில் நடந்ததுதான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வலியை தரக்கூடிய படமா இந்த படம் இருந்தது. அதுக்குன்னு அழுகுலாம் பாக்குற மாதிரி அந்த சினிமாக்காக எடுக்கல அந்த படம். இந்த ராதான்ற கேரக்டர் வந்து அவர் நடிச்ச மாதிரி தெரியல, அவர் வாழ்ந்திருக்காரு. ஜெய் பீம், ஷார்ட் பட்டா அந்த மாதிரி படங்களுக்கு கூட அங்கீகரிக்க மாட்டீங்க, இந்த மாதிரி படங்களை கூப்பிட்டு அங்கீகரிங்க. கொஞ்சம் ஃபன்னா எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூப்பர் படத்தா. இந்த காலத்து ஜெனரேஷன் பத்தி நல்லா எடுத்துருக்காங்க. சூப்பரா ஆயிடுச்சு எல்லாருமே. அதான் ப்ரோ, இந்த குடிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் தருது. ஃபேமிலி மேல இருந்து குடிச்சு நாசமா போனவங்களோட வாழ்க்கையை காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்து பட்டவன்னு சொல்லுவாங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப அவரு நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. இதுல ரொம்ப நல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். சின்ன சின்ன கேரக்டரா வரும். நிறைய பேர் படத்துக்கு உள்ளே வந்திருந்தாங்க. எல்லாரும் சின்ன சின்ன கேரக்டரோட எல்லாரும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. மெயினா அதை வச்சு காமெடி ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அவரோட கேரக்டர் ரொம்ப மெயினான கேரக்டர். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு படம். ட்ரிங்க்ஸ்ல இருந்து வெளியே வர்றது எப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணால் எவ்வளோ அவஸ்தை ஆகுது, அதுலேருந்து வெளியே வந்தது எப்படின்றது சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாக எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக போயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கண்டிப்பாக வரும். அதோட அதுக்காக தான் அந்த படமே எடுத்தது. அந்த படம் எடுத்தது மோட்டிவேஷன் அதுதான். இந்த சினிமாக்காக எடுக்கல அந்த படம். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றது தான் படம் எடுத்துருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு பாட்டு நல்லா இருக்குது. பரவாயில்ல, காமெடி கூட ஃபன்னாக தான் போகுது, நல்லா இருக்கு. அதாவது என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு லைஃப்பில் இப்போது குடிச்சிட்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டுன்னு இருப்பாங்க, அந்த அவஸ்தையிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதுதான் கதை. அதுக்காக தான் ஒரு பையனை விட்டுருக்காங்களே. கஞ்சா அடிக்ஷனு, கொக்கே அடிக்ஷனு, எல்லாமே அடிக்ஷன் தான். இந்த அடிக்ஷன் தான், அதுலேருந்து வெளியே ரிலீஃப் ஆகிறது தான் அதை ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் எல்லாமே வாழ்க்கையில் நடந்ததுதான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் குடி விட்டு நானும் ஒரு 9 வருஷமா நல்லா இருக்கிறேன். அதுதான் அங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க. எங்க ஒய்ஃபு சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஒய்ஃப், அந்த படத்துல வர ஒய்ஃபும் இன்னைக்கு குடி இல்லாம ஒரு வாழ்க்கை வரும்போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படிதான் கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. குடிக்கிறவங்க வந்து இதை பார்த்தாங்கன்னா திருந்ததுக்கு வாய்ப்பா இருக்குது. நிறைய ஃபேமிலியோட வந்து பார்த்தா படம் நல்லா இருக்கும். ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் இது, மற்றபடி எந்த வருதும் இல்லை. சூப்பர் படம். எல்லாருமே அவங்க மனசு வச்சாதான் காரணம். 1000 படம் எடுக்கலாம், 1000 இது பண்ணலாம். அவங்க லைஃப்ல நடந்ததை எடுக்கிறாங்க. மனசுதான். நம்ம குடிக்கூடாம குடும்பம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். மற்றபடி வேற நல்லா இருக்கும். படம் சூப்பரா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா பார்த்து அவங்க திருந்தி அவங்க ஃபேமிலியும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். எங்களோட ரியல் லைஃப பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது. ரியலா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. டைமிங் போனதே தெரியல. 2.5 hours ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போச்சு. நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. குடிக்கிறவங்க வந்து பார்த்து திருந்துனா போதுங்க. இதை வச்சு செம்மையா இருக்குங்க. எல்லாமே கண்டிப்பா வெற்றி. அவங்க 100% நல்லா ஓடும். புது நடிகர்ன்ட்டு அதாவது அவாய்ட் பண்ணாம எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா படம் புரியும், நல்லா இருக்கும். எல்லாரும் திருந்துவாங்க. படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா எல்லாருக்குமே ரிலேட் ஆகிற படம் தான். கண்டிப்பா வந்து பார்க்கலாம் படம். அது ஸ்டோரின்ற வந்து நம்ம டீசர் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். குடிக்கிறத எதிர்க்குதான். குடிக்கிறது எதிர்க்கு இல்லை, அவங்க வந்து குடிக்கிறீங்க, நீங்க குடிச்சிட்டு போயிடுறீங்க, அது உங்க உடல் ரீதியாகவும் பாதிக்குது. அதை தாண்டி உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு அவங்க பாதிக்குது அப்படின்றதும் அவங்க வித்தியாசமா பேசியிருக்காங்க. ஆமா, அதுதான் எதுலையுமே வந்து மேபி அந்த குடிக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாதிக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இது படமே அதுதான் போத ரொம்ப டீப்பா கொண்டு போனதுனால எமோஷனலா நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. நார்மலா பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தினால யாருன்னா அந்த ட்ரிங்க்ஸ்னால அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருந்தாலும் நல்லபடியா ரிலேட் ஆகும். அவங்களுக்கு சூப்பரா இருக்கு படம். அவர் நடிச்சிருன்னு சொல்லுவாங்க, வாழ்ந்திருக்காருன்னு வேணா சொல்லலாம். அந்த ராதான்ற கேரக்டர் வந்து அவர் நடிச்ச மாதிரி தெரியல, அவர் வாழ்ந்திருக்காரு. படத்துல பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே கேரக்டரா இல்லை, அதை தாண்டி அப்படியே மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
மியூசிக்கும் நல்லா அவர் வந்து கிளைமேக்ஸ்லாம் அந்த கொஞ்சம் எமோஷனலாக போகும்போது சூப்பராக பண்ணிடுவாங்க. மியூசிக் சூப்பராக. நான் வந்து 10க்கு வந்து 9 கொடுப்பேன். 9.5 கொடுப்பேன். ஆனால் ரொம்ப 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 ஸ்டார்னு ஒரு படம் வந்ததுல, அதுக்கப்புறம் ஒரு வலியை தரக்கூடிய படமா இந்த படம் இருந்தது. அதுக்குன்னு அழுதுலாம் பாக்குற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஹியூமர், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அம்மா. செகண்ட் ஹாஃப்ல குடின்றது எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம், மான மரியாதை போய் எல்லாம் போய் உடம்பு கெட்டு போய் குடும்பம் அழிஞ்சு போய் நம்ம நிக்கிறோம். ஆனா கூட முடிச்சுட்டு நைட் லைட்டா கட்டிங் போடலாம். யாருன்னா கேட்டா நான் குடியாரெல்லாம் கிடையாது, எப்போனா கட்டிங் போடுவேன்றோம்ல, அதுவே போய் குடியின்னு ஆரம்பிச்சிட்டாலே உன்னால விட முடியாது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் அதிகமாகி போய் உன்னை அழிச்சு உன் கேவலப்படுத்தி உன்னோட திறமைகளை காலி போனா உன் குடும்பத்துல இருந்து உன்னை தனியா பிரிச்சிடும். ஆனா பாவம் நீ பேஷண்ட்ன்றத தெரியாத நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. காந்தாரா மாதிரி ஒரு படத்தை தூக்கி ரிஷப் ஷெட்டி 2வது படத்திலே தூக்கி தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்க தெரிஞ்ச அந்த ஆளுங்களுக்கு, நேஷனல் அவார்டு கொடுக்குறவங்களுக்கு, இந்த மாதிரி நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி படங்கள் வருது. தமிழ் படம் ஜெய் பீம், ஷார்ட் பட்டா, அந்த மாதிரி படங்களுக்கு கூட அங்கீகரிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி படங்களை கூப்பிட்டு அங்கீகரிங்க, இல்ல வரி விலக்கு பண்ணுங்க, மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. நம்ம வீதி தோறும் வந்து நம்ம டாஸ்மாக் கடை இருக்குன்றதோட இந்த படத்தை பார்த்தா எங்கன்னா ஒரு மூலையில குடிக்கணும்ன்ற எண்ணம் ஆரம்பிச்சுக்கிறதே தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டா குடிய கட்டுப்படுத்திடலாம், டி அடிக்ஷன் சென்டர் போய் திருந்திடலாம் அப்படின்னு தோன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒயின் ஷாப்பை மூட ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் இந்த படத்தை பரிசீலனை பண்ணி எல்லாம் ஒரு வரி விலக்கோ இல்ல இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு அவார்டோ கொடுத்தா நம்ம நாடும் நாட்டு மக்களும் இளைஞர்களும் கலைஞர்களும் நல்லா இருப்பாங்க. எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது இந்த படமும் பார்த்து வெளியே எனக்கு தெரியுது. அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க படத்தை. சோமோட ஆக்டிங் வந்து MS பாஸ்கர் அண்ணனுக்கு நிகரா அழகா பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம 10ஓட 11 உட்காந்து படம் மாத்தி வெளியே வர அந்த ஒரு என்ன சொல்றேன் பந்தா இல்லாம இருக்கிறதும் சரி. இந்த மாதிரி படங்கள்லாம் ப்ளூ நீலம் ப்ரொடக்ஷன் எடுத்து பண்றது நாங்க வந்து ஒரு சார்ந்த மக்களுக்கானது இல்ல, நான் ஒட்டுமொத்த மக்களுக்கானது எங்க ப்ரொடக்ஷன்ன்றத சொல்ல விரும்புது அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு பாதிப்பு என்னன்னா, இத வச்சு மிஸ்கினை பத்தி எல்லாருமே பேசினாங்க. மிஸ்கின் குடிச்சிட்டாரு, வாத்தாங்க அம்மான்னு பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, சபனாகி தெரியலன்னு. ஆனா இந்த படம் பார்த்த கூட உட்காந்து டைரக்டர் ஏன் மிஸ்கின் அண்ணனை ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல கூட்டு போய் விடல, அவரையும் கொஞ்சம் காப்பாத்திருக்கலாமே, நல்ல கலைஞராச்சு. அவரை குறை சொல்றதோட அவரை குடிக்காம பாத்துக்கிறதும் கூட இருக்கிறவங்களோட பழக்கம்ல ஒத்துழைக்கல. அவரை வச்சு நீங்க ப்ரமோஷன் தேடுறீங்க. ஒரு நல்ல டைரக்டரை நம்ம இழந்துட கூடாதுல்ல. அவருக்கும் குடியை விட்டு அவரும் வெளியே வரணும். 4 பேரை கூப்பிட்டு குடிக்கிறத பெருமையா பேசுறாரு, அது தப்புன்றதையும் நம்ம புரிய வச்சிருக்கணும்ல. அதுவும் நம்ம தப்பு தானே அப்படின்றது அந்த எனக்கு புரியுது. அதுவும் இந்த படம் பார்த்ததுனால அது புரிஞ்சு. படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் சார் இது. அதாவது இந்த குடி வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜாலிக்காகவும் ஏதோ உடம்பு வேலை செஞ்சுட்டு வரவங்க உடம்பு வலிக்காகவும் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல தொட்டுடுறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த குடி வந்து வளர்ச்சி அடையும் போது அவங்க கஷ்டப்படுறது, அந்த ஃபேமிலி கஷ்டப்படுறது, பசங்களோட படிப்பு ப்ளஸ் பசங்களோட எல்லாமே ரொம்ப பாதிப்பாகுதுங்க. பாதிப்பாயிட்டு கடைசியில் அவனோட விட முடியுன்ற கஷ்டத்துல வந்துட்டு லாஸ்ட்ல அந்த கதையை வந்து கரெக்டா எடுத்து போயிருக்காரு. லாஸ்ட்ல அதை விட முடியாத கண்டிஷன்ல வந்துட்டு அது வந்து ஒரு தீர்வு, அது கரெக்டா அந்த சொல்யூஷன் சொல்றாருங்க. சொல்லி அந்த குடும்பம் நல்லா இருக்கு, ஃபியூச்சர் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கு படம். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்.